அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கிரேட்டர் ஃபிளமிங்கோ சாங்சுரி இஸ் லொகேட்டட் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டர் ஃபிளமிங்கோ சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம், தனுஷ்கோடி பகுதியில வந்து இருக்கு. சரிங்களா? ராமநாதபுரம் மாவட்டம், தனுஷ்கோடி பகுதியில தான் இந்த கிரேட்டர் ஃபிளமிங்கோ சாங்சுரி அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அடுத்தது, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெயில் ஆர்க் பிரிட்ஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் விச் ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகின் மிக உயரமான ரயில் வளைவு பாலம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் இதை இனாகிரேட் பண்ண போறாரு. எங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செனாப் ரிவர்ல. ஓகேங்களா? இதனுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 359 மீட்டர்ஸ் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல். சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் முதல் ராம்சார் தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாரண்யம் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் கேலிமர் அப்படிங்கிறது தான் முதல் ராம்சார் தலமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. இந்தியாவுல பார்த்தீங்கன்னா 89 ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கா லேக். ஓகேவா? சிலிக்கா லேக் அப்படிங்கிறது ஒடிசால இருக்கு. அடுத்ததா இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியோலாடியோ அப்படிங்கிற இந்த நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது 2 தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட். தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட்னா வேதாரண்யம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் கேலிமர். சரியா? அடுத்தது, ஃபர்ஸ்ட் சமத்துவபுரம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் மேலக்கோட்டை ஆன். முதல் சமத்துவபுரம் மேலக்கோட்டையில் என்று நிறுவப்பட்டது? மேலக்கோட்டை அப்படிங்கிறது மதுரையில இருக்கு இல்லையா? ஸோ சமத்துவபுரம் அப்படின்னா, அந்த இடத்துல எத்தன வீடுகள் இருக்கும்னா 100 வீடுகள் வந்து இருக்கும். சரியா? ஸோ அத எப்ப இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 17, 1997. சரியா? ஆகஸ்ட் 17, 1997ல இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? லாஸ்ட்டா, ஆரவள்ளி கிரீன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து நேத்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆரவள்ளி மலைத்தொடர்கள் சுத்தியில அந்த கிரீன் கவர இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். இப்ப என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரவள்ளி கிரீன் ப்ராஜெக்ட் வில் கவர் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா அண்ட் டெல்லி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாநிலங்கள கவர் பண்ண போகுது. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் டெல்லி அந்த மாநிலங்கள உள்ளடக்கி தான் இந்த ஆரவள்ளி பசுமை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. So the Aravalli Range acts as a natural barrier against desertification, preventing the expansion of Thar Desert and also the source of important rivers such as Chambal, Sabarmati and Luni. அதாவது ஒரு நேச்சுரல் பேரியரா இருக்கு. எதுக்காகன்னா, பாலைவன மக்களுக்கு எதிரான ஒரு நேச்சுரல் பேரியரா இருக்கு. அதே மாரி தார் டெசர்ட் வந்து ஈஸ்ட் வேர்ட்ல எக்ஸ்பேண்ட் ஆகாம ஈஸ்ட் சைட்ல எக்ஸ்பேண்ட் ஆகாம தடுக்கிறதும் என்னதான் நம்மளுடைய ஆரவள்ளி மலைத்தொடர்கள் தான். அதே மாரி சாம்பல், சபர்மதி, லூனி போன்ற ஆறுகளுடைய சோர்ஸாவும் இருக்கு. ஓகேங்களா? அங்கருந்து தான் இந்த ரிவர்ஸ்லாம் உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு. அதே மாரி இந்த ஆரவள்ளி கிரீன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 29 டிஸ்ட்ரிக்ட்ஸ வந்து கவர் பண்ணியிருக்கும். சரிங்களா? 29 மாவட்டங்கள கவர் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அ ஒரு 3 ஸ்டேட், ஒரு யூனியன் டெரிட்டரிய சேர்ந்து 29 டிஸ்ட்ரிக்ட்ஸ கவர் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸர். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.